இந்த கடன் கேட்குறாங்களா அடிக்கடி, இவங்களோட சகவாசம் வச்சிக்கவே கூடாது. இதுவே ஒரு பெரிய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். மற்றவங்கள தொல்லை கொடுக்குற ஒரு கேரக்டர். அடிக்கடி கடன் கேட்குறது, அதுக்காகவே ஒரு நட்புன்னா அடிக்கடி கடன் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் இந்த மாதிரியான ஆள்கள். அதனால் எப்போவுமே நம்முடைய நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும்னா, பண விஷயத்தில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் பழகணும். ஒரு உறவு முறையை அவங்க ஒரு உறவு முறையை பெருசாக நினைக்கணும். இப்போ நம்ம உறவு முறையை பெருசாக நினைக்காம நம்ம பழகிறவங்ககிட்ட அடிக்கடி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறவு கெட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த கடன்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. கடன் அதிகமாக கேட்குறவங்க அவங்க உறவு முறையை பெருசாக நினைக்கல. இந்த கடன் வாங்குறதுக்கு தான் அந்த உறவு முறை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் அடிக்கடி கடன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உறவு முறையை பெருசாக நினைக்கிறவங்க கடன் கேட்குறதுக்கு தயங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். உறவில் நேர்மையாக இருக்கணும். ஒரு உறவு முறையை உள்நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு உறவு முறையை உள்நோக்கத்திற்காக அவங்க எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட பழகுனா நம்ம கடன் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க கடனுக்காக தான் ஒரு உறவை தேடுவாங்களே தவிர, அந்த ஒரு உறவு வேண்டும், ஒரு பழக்க வழக்கம் வேணும் அப்படிங்கிற அந்த தூய்மையான எதிர்பார்ப்பு இருக்காது. அவங்களுடைய நோக்கம் அந்த பணம் தான். பணம் என்கிற உள்நோக்கத்திற்காக உறவு முறைகளை தேடி போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சாவாசம் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம எப்போவுமே கடன் கொடுக்குற ஒரு ஆளாக தான் இருப்போம். அதனால் ஒருத்தர்கிட்ட ஒரு கடன்லாம் அடிக்கடி கேட்டாக்கா அந்த உறவு முறை இல்லாமல் போயிடும், நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் கடனே கேட்க மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் மீறி அவங்க அடிக்கடி கடன் கேட்குறாங்கன்னா அவங்க உறவை பெருசாக நினைக்கல, அவங்க பணத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள்களுக்கு பணத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு உறவுகளை தேடி போகிறாங்க பாருங்கள். உறவுகள்னாலே அவங்ககிட்டேருந்து பணம் வாங்குவதற்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம பழகுறத நம்ம நிறுத்த பார்க்கணும். யார் பண விஷயத்தில் உறவு தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் நம்ம பழகணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வரும், அப்போ அவங்க கடன் கேட்பாங்க, அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். உறவை பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம ஒருத்தட்ட பழகணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்படும் அப்படின்னா அப்போ அவங்க கேட்பாங்க, அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். பணம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பழகுவாங்க பாருங்கள். பணம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட பழகுவாங்க. அவங்க அடிக்கடி கடன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை இனங்காண தெரிஞ்சுக்கணும். கண்டு அவங்ககிட்ட நம்ம பழக்க வழக்கத்தை முறிச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ நாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாம் முதல்ல பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பிறரிடம் கடன் வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம யார்கிட்டயா கடன் வாங்கணுமே தவிர எப்போவுமே பிறரிடம் கடன் கேட்குற நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. எளிமையாக வாழணும், சிக்கனமாக செலவு பண்ணணும். இப்படி ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை மூலமாக நாம் பிறரிடம் கடன் கேட்குற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். பிறர்கிட்ட கடன் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இல்லை. அடிக்கடி கடன் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா திட்டமிட்ட வாழ்க்கை இல்லை. இப்போதைக்கு யார்கிட்டயா வாங்கி செலவு பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனம் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட சாவாசம் நம்ம அடிக்கடி அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் இப்படிப்பட்ட சாவாசமே நமக்கு தேவையில்லை, தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம், இந்த மாதிரி உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு யார் உறவை பெருசாக நினைக்கிறாங்க, யார் பணத்தை பெருசாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட பழகுவாங்க, நிறைய பேர் பழகுவாங்க. இவங்களில் யார் உறவு முறையை பெருசாக நினைக்கிறாங்க, இவங்களில் யார் பணத்தை பெருசாக நினைக்கிறாங்க, அவங்களுடைய குணாதிசயம், அவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க. பணத்தை பெருசாக நினைக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, கடன் வாங்குறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க. பணத்தை பெருசாக நினைக்கிறவங்க கடன் வாங்குறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க. உறவை பெருசாக நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க கடன் வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க, கடன் வாங்குறதுக்கு தயங்குவாங்க. கடன் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் தான் கடன் வாங்குவாங்க. அதனால் அந்த மாதிரி யார் பணத்தை பெருசாக நினைக்கிறாங்க, யார் உறவை பெருசாக நினைக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இது, உறவை பெருசாக நினைக்கிறவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, யார் பணத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு
பழகுறாங்க, அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது, அவங்க எப்படி பழகுவாங்க, எப்படி நம்மக்கிட்ட கடன் கேட்பாங்க, அவங்களுடைய பேச்சு வழக்கம், இது ஒரு ஒரு துப்பறிவாளர் போல் நம்ம வந்து அவங்களுடைய கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அடிக்கடி கடன் கேட்குறவங்க பணத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட பழகுவாங்களா, அவங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு முத்திரைக்குள்ளே முத்திரையை அவங்க மேலே குத்திட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலக பார்க்கணும். அவங்கள்ட்ட நம்ம வந்து பழகிறது வேஸ்ட்டு. அதனால் வந்து ரொம்ப விழிப்பாக இருக்கணும், மனிதர்களிடம் விழிப்பாக இருக்கணும். நேர்மையானவர்களை கண்டுபிடிக்கணும், நேர்மையானவர்களை சம்பாதிக்கணும். நேர்மையானவர்கள் 1-2 பேர் இருந்தால் கூட போதும். ஒரு நேர்மையற்றவர்கள் பல பேர் இருக்கிறத விட நேர்மையானவங்க 1-2 உறவுமுறை இருந்தால் கூட போதும், 1-2 நட்பு இருந்தால் கூட போதும். நேர்மையற்ற பலரை 1000 பேர்த்த சம்பாதிக்கிறத விட நேர்மையான 1-2 பேர் நம்ம உயர்வானவர்கள், பெருசு, அது ரொம்ப பெருசு. நேர்மையற்றவர்கள் உங்களுக்கு ஒரு 100-1,00,000 பேர் நண்பர்களாக இருந்தாலும் நேர்மையான 1-2 பேருக்கு அவங்க ஈடாக மாட்டாங்க. அதனால் நேர்மையானவங்களை தேடணும் அப்படின்னா முதல்ல நாம் நேர்மையாக இருக்கணும். நாம் நேர்மையாக இருந்தால் தான் நேர்மையானவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய வரும், நம்ம அறிவுக்கு தெரிய வரும். நாம் நேர்மையாக இல்லைன்னா நம்மக்கிட்ட வரவங்களும் நேர்மை இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. யார் நேர்மையானவங்க நேர்மை இல்லாதவங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.